உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 தேர்விற்கு தயார் செய்து கொண்டிருக்கும் அனைத்து முதுகலை மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் உடற்கல்வி சப்ஜெக்ட்ல குறிப்பா புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த சிலபஸ்ல பார்த்தோம்னா 7வது யூனிட். 7வது யூனிட் என்டையராகவே நியூ யூனிட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா அதுல இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் ஏற்கனவே ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் நியூட்ரிஷன் அப்படின்னு பார்ட்ல இருந்துச்சு. இப்போ என்டையராகவே அது நியூட்ரிஷன் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனை கன்வர்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் ஓரியன்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இன்க்ளூடிங் தி மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரிஷன் அதை பற்றியான பதிவை நான் ஏற்கனவே ஹைட்ரேஷன் அதை பற்றியான ஒரு பதிவு நான் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் அப்படின்ற ஒரு பதிவு ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதே இதில் இன்னொரு பகுதி 2 புத்தகம் அதில் கம்பைன் பண்ணியிருக்காங்க, 2 சப்ஜெக்ட் கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பிசியாலஜி. இந்த எக்ஸசைஸ் பிசியாலஜியில் நியூரோ மஸ்குலார் பிசியாலஜி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த நியூரோ மஸ்குலார் பிசியாலஜி அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல எக்ஸசைஸ் பிசியாலஜில நீங்க எப்படி எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, நியூரோ பிசியாலஜியை படிக்கணும். அப்ப நியூரோ பிசியாலஜி அப்படின்னா நியூரோ பிசியாலஜில நீங்க என்ன படிக்கணும், குறிப்பா எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நியூரானுடைய ஸ்ட்ரக்சர், அந்த நியூரான்ல ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய டென்ட்ரைட்ஸ்னா என்ன, செல் பாடினா என்ன, ஆக்ஷன்னா என்ன, மைலின் சீத்னா என்ன, நோட் ஆஃப் ரெனிவர்னா என்ன, இது எல்லாமே நீங்க படிக்கணும். சினாப்டிக் கேப்னா என்ன, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னா என்ன, அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எந்த இடத்துல செக்ரிட் ஆகுது, இதெல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நியூரோ பிசியாலஜில நீங்க படிக்கணும். அதுக்கடுத்து சென்சரி நர்வ்ஸை பத்தி படிக்கணும், மோட்டார் நர்வ்ஸ், அப்பரன் அண்ட் எப்பரன் நர்வ்ஸை பத்தி டீட்டெயிலா படிக்கணும். அடுத்து பிரெயினுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பத்தி படிக்கணும். குறிப்பா ப்ரீவியஸா நம்மளுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ்ல செரிபிரம் அண்ட் செரிபெல்லத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ், அதே மாதிரி டெம்பரேச்சர் ரெகுலேஷன் பண்ணக்கூடிய, நம்மளுடைய பிரெத் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிரெயின்ல இருக்கக்கூடிய சைட்டேஷன்ஸ் எது, அது மட்டும் இல்லாம லைட்டா ஸ்பைனல் கார்டு, அதாவது ஸ்பைனல் கார்டுல குறிப்பா அன்னிச்சை செயல் என்று சொல்லக்கூடிய அந்த புற்று, அதாவது ரிஃப்ளெக்ஸ், அதை பத்தியும் நம்ம படிச்சிருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அடுத்து பிசியாலஜி, மஸ்குலர் பிசியாலஜின்னு ஒரு பார்ட் இருக்கு. அது ஒரு என்டையரா ஒரு டாபிக். மஸ்குலர் பிசியாலஜி பொறுத்தளவு எந்த பகுதியை நீங்க கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, மஸ்குலர் பிசியாலஜி அப்படின்றத பார்க்கும்போது முதல்ல என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கு. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் இருக்குன்னா வாலண்டரி, இன்வாலண்டரி, அதே மாதிரி கார்டியாக் மசில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ் மசில்ஸ். அதாவது இது இன்னொரு பேர்ல டெக்னிக்கலா எப்படி சொல்லணும்னா ஸ்மூத் மசில், மென் தசைகள் சொல்லுவோம். அதுக்கடுத்து கார்டியாக் தசைகள் சொல்லுவோம். அது இதயத்துக்குன்னே இருக்கக்கூடிய சிறப்பு தசைகள், இதுவும் இன்வாலண்டரி தான் இருக்கும். அப்புறம் ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னா மென் தசைகள் சொல்லுவாங்க. ஸோ ஸ்கெலிட்டல் மசில் எலும்பு தசைகள், மென் தசைகள், ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் கார்டியாக், இந்த 3 தான் ஒரு கேட்டகரியில் வரும். இதை பத்தி ப்ரீவியஸ் இயர்ஸ்லுமே நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டைப்ஸ் ஆஃப் மசில் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அந்த பார்ட்ல இருந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா குறிப்பா ஸ்கெலிட்டல் மசிலுடைய கிராஸ் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்கெலிட்டல் மசிலுடைய கிராஸ் ஸ்ட்ரக்சர்ல குறிப்பா மசில் ஃபைபர்களுடைய ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னா சார்கோமர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சார்கோமர் அப்படின்றதுடைய ஸ்ட்ரக்சரை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட், எது டாப் ரீஜன், எது இந்த ரீஜன், எது கட் ஸ்டோன், எது இஜெட் ஜோன் அப்படின்ற பத்தி, எங்க ஆக்டின் ஃபிலமெண்ட் இருக்கு, எங்க திக் ஃபிலமெண்ட் ஆர் தின் ஃபிலமெண்ட் இருக்கு, ட்ரோபோனின், ட்ரோபோமைசின் அப்படின்றது அதனுடைய ஒர்க் என்ன அப்படின்றத பத்தி படிச்சுக்கணும். இது கிராஸ் செக்ஷன்ல படிப்பீங்க. அதுக்கடுத்து அதனுடைய ஸ்ட்ரக்சரை படிச்சு முடிச்ச பிறகு அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு குறிப்பா ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிலமெண்ட் தியரி இருக்கு. அதுக்கடுத்து மசில்ஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸ், அதனுடைய டெக்னிக்கல் டேர்ம் தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு மசில்ஸுக்கும் மசில்ஸ் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை பற்றியான ஒரு பகுதி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றதான். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சிறிய பகுதியாக நான் ஒரு ஸ்லைடிங் ஃபிலமெண்ட்டை பத்தி லைட்டா சொல்றேன். ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரூ ஹக்ஸ்லி அப்படின்ற வரும். அதே மாதிரி அவரோட சேர்ந்து அவருடைய அசோசியேட்டா பார்த்தோம் அப்படின்னா ரோஸ் நீடர்கர்க் அப்படின்றவர். இவங்க 1954ல ஒரு ஆய்வு பண்றாங்க. அதே வருஷத்துல ஹக்ஸ்லியும் இன்னொன்னு அவரோட ஜூன் ஹன்சன் அப்படின்ற 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆய்வு பண்றாங்க. இப்ப என்ன அப்படின்னா விளையாட்டினுடைய அடிப்படை என்ன, விளையாட்டினுடைய அடிப்படை இதான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல உங்களுக்கு கொடுத்துருவோம், மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்னு குழந்தைகளுடைய பிகினிங்ல இருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய செயல்பாடு, ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இது ஆல்ரெடி பெர்ஃபெக்ட். இது யாரும் நம்ம சொல்லிக் கொடுக்குறது கிடையாது.
அதாவது பேசிக் ஸ்கில்ஸ், ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் இருக்குல்ல, இதை யாரும் சொல்லி தர மாட்டாங்க. அதுவா லேர்ன் பண்ணி ஃப்ரம் சொசைட்டில இருந்து லேர்ன் பண்ணி அதுக்கு வந்து ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கா அது இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை குப்புறப்படுத்திருக்கோம். அந்த குழந்தை என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அப்படியே பின்னாடி அப்படியே குப்புற திரும்பும். குப்புற திரும்பின பிறகு மறுபடியும் என்ன பண்ணும், அப்படியே கழுத்து தூக்கும். அப்புறம் காலையும் கையும் இப்படி உதைக்கும். அப்புறம் என்ன பண்ணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தவந்து போகும். தவந்து போன குழந்தை அப்புறம் கையை மட்டும் எடுத்துட்டு நிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்புறம் நிற்கும். லெக் மசில்ஸ்லாம் ஸ்ட்ரென்த் நம்ம நல்லா நின்றுடும். அப்புறம் வேகமா வாக் பண்ணும். வாக் பண்ணதுக்கு பிறகு ஓடும். ஓடுனதுக்கு பின்னாடி அப்புறம் ஜம்ப் பண்ணும், குதிக்கும், மேல மரத்து மேல ஏறும், ஜன்னல் மேல ஏறும், எல்லா வேலையும் பார்க்கும். இதெல்லாம் ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மூவ்மெண்ட்லாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா நம்மளுடைய மஸ்குலார் சிஸ்டம் தான். ஏன்னா மஸ்குலார் சிஸ்டம் இல்லை அப்படின்னா, மஸ்குலார் கன்ட்ராக்ஷன் நடக்கல அப்படின்னா, அந்த கன்ட்ராக்ஷன் நம்ம நீங்க மஸ்குலர் கன்ட்ராக்ஷன், ஐசோமெட்ரிக் கன்ட்ராக்ஷன், ஐசோடோனிக் கன்ட்ராக்ஷன் நீங்க படிச்சிருப்பீங்க. ஐசோமெட்ரிக் that we know change in the length of the muscles படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி டைனமிக் கன்ட்ராக்ஷன்ல சேஞ்ச் இன் தி லென்த் ஆஃப் தி மசில்ஸ். அதே இதுல வந்து 2 டைப் படிச்சிருப்பீங்க. கான்சென்ட்ரிக் அப்படின்னா the muscles move towards the center படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி எக்ஸென்ட்ரிக் கன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா the muscles moves away from the centers அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செய்யக்கூடிய ஒரு சில எக்ஸசைஸ் வந்து எக்ஸென்ட்ரிக் எக்ஸசைஸா இருக்கும், சில எக்ஸசைஸ் வந்து கான்சென்ட்ரிக் எக்ஸசைஸா இருக்கும், சில எக்ஸசைஸ் வந்து ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸா இருக்கும். எக்ஸாம்பிள் புஷிங் தி வால் ஆர் புஷிங் லோடிங் தி எனி ஹெவி ஆப்ஜெக்ட், இதெல்லாமே எதுல வரும் அப்படின்னா ஐசோமெட்ரிக்ல தான் வரும். சரியா? இந்த மாதிரியே உங்களுக்கு அதுல நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப மஸ்குலர் கன்ட்ராக்ஷன் நடக்காம ஒரு மூவ்மெண்ட் நடக்க முடியாது. இப்ப நான் கையை நான் அசைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய பைசெப்ஸ் வந்து கன்ட்ராக்ட் ஆகணும், அதாவது கான்சென்ட்ரிக் கன்ட்ராக்ஷன். அதே டயத்துல ட்ரைசெப்ஸ் மசில்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸென்ட்ரிக் கன்ட்ராக்ஷன் நடக்கும். அதை வந்து இன்னொரு டைப்ல சொல்லும்போது அகோனிஸ்ட் மசில்ஸ் அண்ட் ஆன்டிகோனிஸ்ட் மசில்ஸ் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பே இருக்கு. ரெசிப்ரோக்கல் இனர்வேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஒரு சைட்ல டெவலப் ஆகும்போது இன்னொரு சைடு டெவலப் ஆகணும், ஒரு மசில் டெவலப் ஆகும்போது இன்னொரு மசில் டெவலப் ஆகணும். அப்ப இந்த மஸ்குலர் கன்ட்ராக்ட் ஹியூமனுடைய மூவ்மெண்ட்டுடைய பேஸ் என்ன? நீங்க எந்த ஸ்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல எந்த பிசிக்கல் எஜுகேஷன் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், நீங்க உடம்புடைய இயக்கங்களை இயக்கணும். அதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா மோட்டார் அப்படின்னாவே அதுக்கு மூவ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா மோஷன் அப்படின்றது இயக்கம், மனிதனுடைய உடல் இயக்கம். இந்த மனிதனுடைய உடல் இயக்கம், அதாவது ஹியூமனுடைய உடல் இயக்கம் நடக்குது அப்படின்னாவே அதுக்குடைய அடிப்படையே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மஸ்குலர் கன்ட்ராக்ஷன். இந்த மஸ்குலர் கன்ட்ராக்ஷனுடைய மெக்கானிசம், அதனுடைய இது எப்படி நடக்குது அப்படின்றத பத்தி படிக்கிறது பேர் தான் ஸ்லைடிங் ஃபிலமென்ட் தியரி அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்லைடிங் ஃபிலமென்ட் தியரி எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் மஸ்குலர் கன்ட்ராக்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் திங் என்ன தெரியணும், அப்போ ஸ்லைடிங் ஃபிலமென்ட் தியரினா எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து மஸ்குலர் கன்ட்ராக்ஷனுடைய மெக்கானிசத்தை பத்தி படிக்கக்கூடிய ஒரு தியரி, ஒரு கோட்பாடு அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரியும். இந்த கோட்பாடு எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, பேஸ்டு ஆன் திஸ் இன்டராக்ஷன் பிட்வீன் தி டூ புரோட்டீன் ஃபிலமெண்ட். ஒன் ஃபிலமெண்ட் இஸ் ஆக்டின் ஃபிலமெண்ட், அனதர் ஃபிலமெண்ட் இஸ் மயோசின் ஃபிலமெண்ட். இந்த 2 ஃபிலமெண்ட்டும் எங்கே இருக்கு அப்படின்னா சார்கோமர்ல இருக்கு. ஏன்னா மசில்ல இருக்கக்கூடியதுல மசில் ஃபைபர், சிங்கிள் மசில் ஃபைபர், ஸோ அப்புறம் பண்டில்ஸ் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ், அப்புறம் மசிலினுடைய தொகுப்பு வரும். அப்ப நீங்க இந்த சிங்கிள் மசில் ஃபைபர் ஒரு ஃபைபர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிங்கிள் மசில் ஃபைபருடைய செக்சுவல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நரம்பு, தசை நார்னு சொல்லுவாங்க. நரம்பு எலும்பு, தசை நார் அப்படின்னு சொல்லுவாங்க. தசை நார்னா என்னது? மசில் ஃபைபர். இதனுடைய செயல் அழகு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது மெயினா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சார்கோமர். இது கூட கொஸ்டின் தனியா கேட்கும். அப்ப இந்த சார்கோமர்ல இருக்கக்கூடிய ஆக்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன், அதே மாதிரி மயோசின் ஃபிலமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன், இது திக் அண்ட் தின் ஃபிலமெண்ட் சொல்லுவாங்க. கொஸ்டின்ல கேட்கும்போது எது திக் ஃபிலமெண்ட் எது தின் ஃபிலமெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. அந்த அடிப்படையில இது ரெண்டும் எப்படி வந்து ஓவர்லேப்பிங், ஒரு ஆக்டின் எப்படி மயோசின் மேல ஓவர்லேப்பிங் ஆகுது அப்படின்றத பத்தி படிக்கக்கூடியதுதான் ஸ்லைடிங் ஃபிலமென்ட் தியரி அப்படின்னு நம்ம சொல்றோம். த பேசிக் கான்ட்ராக்டல் யூனிட் ஆஃப் ஸ்டீரியேட்டர் மசில்ஸ். ஸ்டீரியேட்டர் மசில்னா என்னது? வரி தசைன்னு சொல்லுவாங்க. இது எதுல நடக்கிறது அப்படின்னா எலும்பு தசைகள் நடக்குது. ஸ்டீரியேட்டர் மசில்னா எது? வரி தசைன்றது எது? எலும்பு தசை. அப்ப ஸ்டீரியேட்டர் மசில்ல நடக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு கன்ட்ராக்ஷன், மஸ்குலர் கன்ட்ராக்ஷன் தான் நம்ம பேசுறோம். திஸ் தியரி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்றது 2 அசோசியேட்ஸ் வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க. இதை யார் சொன்னாங்கன்னு ஒரு தடவை கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஹக்ஸ்லி அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு தடவை இந்த பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனா பட் அப்ப அனாட்டமி பிசியாலஜி இல்லை, ஆனா கேட்டிருக்காங்க ஒரு முறை. ப்ரீவியஸ் பிஜிடிஆர்பி நீங்க எடுத்து செக் அவுட் பண்ணிப்பாங்க. அப்ப இப்ப ஸ்லைடிங் ஃபிலமென்ட் தியரினா எதுக்காக? இது வந்து மஸ்குலர் கன்ட்ராக்ஷனுடைய மெக்கானிசத்தை பத்தி பேசுறது. இந்த மெக்கானிசத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மசில் ஃபைபர்ல இருக்கக்கூடிய அதனுடைய ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சரல் யூனிட்னு சொல்லக்கூடிய அந்த சார்கோமர்ல இருக்கக்கூடிய ஆக்டின் அண்ட் மயோசின் சொல்லக்கூடிய 2 புரோட்டீன் ஃபிலமெண்டுடைய
அந்த பைண்டிங், அதாவது இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, கிராஸ் பிரிட்ஜ் உருவாகும். கிராஸ் பிரிட்ஜ் ஓப்பன் ஆகி இது 2 பைண்டிங் சைட்டிஸே ஆகும். அதைத்தான் நம்ம சொல்றோம். ஸோ இப்போ இதனுடைய அப்ளிகேஷன், இது நான் படிச்சா என்ன, ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரியை நான் எப்படி அப்ளை பண்ண போறேன்? ஏன்னா ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரியில மொத்தம் 5 பேஸ் இருக்கு. 5 பேஸ்லையும் நம்ம எக்ஸாமினேஷன் பேஸ்ல ஒவ்வொரு பேஸ் 1ல என்ன நடக்கும், பேஸ் 2ல என்ன நடக்கும், பேஸ் 3ல எப்படி நடக்கும், ரிலாக்ஸேஷன் பேஸ்ல இருக்கும் எப்படி இருக்கும், கன்ட்ராக்ஷன் பேஸ்ல எப்படி இருக்கும், அப்புறம் மறுபடியும் அகைன் வந்து ரெஸ்ட்ல எப்படி, ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் தான், ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்ல எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலஸ் க்ளோஸ்ல இருக்கும். கால்சியம் ரிலீஸ் ஆகுது. எப்போ கால்சியம் ரிலீஸ் ஆகுதோ அப்பதான் வந்து சார்கோபிளாஸ்மிக் ரிலீஸ் ஆன பிறகுதான் நீங்க இந்த ப்ராசஸ், அதாவது ஆக்டின் மயோசின் மேல ஓவர் பிரிட்ஜ் ஆகக்கூடியது. இது வந்து மயோசின் வந்து ஆக்டிவ் சைட்டை ஓப்பன் பண்ணி காட்டும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்லைடிங் ஓவர். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலா அந்த ப்ராசஸினுடைய வேலை. அப்ப இது இந்த 5 பேஸையும், கடைசியா ரிலாக்ஸேஷன் பேஸ் சொல்லக்கூடிய இந்த 5 பேஸ்லையும் நீங்க எக்ஸாமினேஷன் போறதுக்கு முன்னாடி, ரொம்ப எக்ஸாமினேஷன் ஏன்னா இது மிக முக்கியமான ஒரு பகுதின்னு நான் சொல்லிட்டேன். இந்த 5 பேஸ்லையும் என்னென்ன நடக்குது, எப்படி எக்ஸாமினேஷன்ல பாயிண்ட்ல கேட்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இதுலயுமே முக்கியமா ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. அந்த 5 பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட போதும் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரியில கேட்கக்கூடிய இந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி மட்டும் இல்ல, சார்கோமர் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்கெலிட்டல் மசிலுடைய ஸ்ட்ரக்சர்ல பார்க்க, சீரியல் மசில் ஸ்ட்ரக்சர்ல பார்க்கக்கூடியதுல உங்களுக்கு என்ன விதமான கொஸ்டின் கேட்பாங்களோ கிராஸ் செக்ஷன்ல, அதையும் உங்களால ஆன்சர் பண்ணும். ஸோ இதோட அப்ளிகேஷன் என்ன, நான் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் இதை எப்படி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்ல போய் நான் அப்ளை பண்ண போறேன், அதாவது ஸ்போர்ட்ஸ் ஆர் பிசிக்கலைசேஷன் எப்படி அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ அண்டர்ஸ்டாண்டிங் தி பெட்டிக். முதல்ல நான் பெட்டிக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா களைப்பு ஏன் ஏற்படுது அப்படின்னா, மசில்ஸ் வந்து கன்ட்ராக்ஷன் நடக்கல அப்படின்னு வச்சுங்களேன், மசில் கன்ட்ராக்ஷன் நடக்கல அப்படின்னா அப்ப வந்து ஈஸியா வந்து தசைகள்ல வந்து சோர்வு ஏற்படும், தசை சோர்வு ஏற்படும், மசில் சோர்னஸ் வரும். மசில் சோர்னஸ் தான் அந்த வலி, பட் தசை களைப்பு ஏற்படும், பெட்டிக், அதாவது மசில் பெட்டிக்னு சொல்லணும். சோர்னஸ் தான் அங்க பெயின். ஸோ அப்போ வந்து மசில் பெட்டிக் ஆகும். ஏன் மசில் பெட்டிக் ஆச்சு? பிகாஸ் இந்த மஸ்குலர் கன்ட்ராக்ஷனுக்கு தேவையான எனர்ஜி அங்கே சப்ளை ஆகல. அப்போ மஸ்குலர் கன்ட்ராக்ஷனுக்கான எனர்ஜி, இமீடியட் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க எனர்ஜி மெட்டபாலிசம் அதே எக்ஸசைஸ் படிப்பேன். ஏரோபிக் மெட்டபாலிசம், அனரோபிக் மெட்டபாலிசம் பார்த்தோம் அப்படின்னா, ஏரோபிக் மெட்டபாலிசம் ஃபர்ஸ்ட் ஏடிபி பிசி சிஸ்டத்தை பத்தி தான் நம்ம படிப்போம். அந்த சிஸ்டத்துல ஏடிபி பிசி சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஏடிபியை சிந்தசிஸ் பண்ணி, ஏடிபி எங்க இருந்து சிந்தசிஸ் பண்ணுது அப்படின்னா, ஆல்ரெடி மசில்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய, ஆல்ரெடி மசில்ல ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஏடிபி. அப்ப அதை டைரக்டா யூஸ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கிருந்து ஒரு கிழிக்கிறேன், இல்லை இங்கேருந்து ஒரு ஒரு 100 மீட்டர் ஓட போறேன், இல்லை ஒரு 200 மீட்டர் ஓட போறேன் அப்படின்னா, அப்ப என்னுடைய மஸ்குலர் கன்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி மெட்டபாலிசம் எது அப்படின்னா அனரோபிக் மெட்டபாலிசம் தான். பியூர்லி ஏடிபி பிசிஸ் தான். பாஸ்போ கிரியாட்டில இருந்து தான் திருப்பி அது ஏடிபி ஒரு வேளை தீர்ந்து போனா கூட அது பாஸ்போ கிரியாட்டின் என்று சொல்லக்கூடியதுல இருந்து அதை ரீசிந்தசிஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஆக்டிவிட்டிக்கு இப்படித்தான் பண்ணணும். நீங்க கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்துக்குள்ளேயோ ஃபேட் மெட்டபாலிசத்துலயோ உள்ள போகும். சரியா? ரைட். அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் தி பெட்டிக், ஏன் பெட்டிக் வருதுன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். அதே மாதிரி லேக் ஆஃப் ஏடிபி வந்து ஏன் லேக் ஆச்சு அப்படின்றதையும் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அடுத்து பார்த்தோன்னா ரோல் ஆஃப் கால்சியம் இன் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நீங்க எல்லாருமே இந்த மேக்ரோ மினரல்ஸ் அண்ட் மைக்ரோ மினரல்ஸ் பத்தி பார்க்கும்போது எல்லாருமே மேக்ரோ மினரல்ஸுக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா மேக்ரோ மினரல்ஸ் தான் எனர்ஜி சோர்சஸ் நினைப்போம். பிரைமரி சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட். அடுத்து வந்து மசிலை பில்டப் பண்றதுன்னு பார்த்தோன்னா ரிப்பேர் மெக்கானிசம் பண்ண போறோம்னா ப்ரோட்டீன் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஃபேட் அப்படின்றது பார்த்தோன்னா ஹார்மோனல் சிந்தசிஸ்ல ஃபேட் ரொம்ப முக்கியமானது. நான் ஃபேட்டே சாப்பிடல அப்படின்னா ஹார்மோனல் சிந்தசிஸ் ப்ராப்பரா இருக்காது, உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. இந்த ரோல் ஆஃப் கால்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்னா இது ஒரு மைக்ரோ மினரல்ஸ்ல வரக்கூடியது. சாரி, மேக்ரோ மினரல்ஸ்ல மினரல்ஸே ரெண்டா பிரிக்கிறோம், மைக்ரோ மினரல்ஸ் அண்ட் மேக்ரோ மினரல்ஸ் சொல்றோம். அதிகமான குவான்டிட்டி. ஏன்னா கால்சியம் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய போன், கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் வந்து மேஜர் ரோல்ல இருக்கு போன் ஃபார்மேஷன்ல. அப்ப இது வந்து மேக்ரோ மினரல்ஸ். நீங்க சொல்லும் போது மேக்ரோ நியூட்ரிஷன், அதாவது வந்து அதிகப்படியா தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைவாகும். இந்த ஊட்டச்சத்துக்களே உள்ள பார்த்துக்கிட்டு வரும்போது மைக்ரோ கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பார்க்கும்போது மினரல்ஸ் வந்து மேக்ரோன் மைக்ரோன் ரெண்டு பார்ட் அதுக்குள்ள இருக்கு. அதுல மேக்ரோல தான் இருக்கும். அப்ப ரோல் ஆஃப் கால்சியம் என்ன, இந்த இடத்துல கால்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மினரல் ரோல் என்ன, மஸ்குலர் கன்ட்ராக்ஷன் எப்படி இந்த கால்சியம் ரிலீஸ் ஆகணும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல இருந்து ரிலீஸ் ஆனா மட்டும்தான் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மஸ்குலர் கன்ட்ராக்ஷன் நடக்கும். அப்ப கால்சியம் இல்லைன்னா அங்க ஷார்டேஜ் டெபிசிட்டி இருக்கு அப்படின்னா மஸ்குலர் கன்ட்ராக்ஷன் நடக்காது, அது மசில் கிராம்ப் ஆயிடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மசில் கிராம்பிங் அண்ட் ரெக்கவரி சொன்ன பதில அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லிட்டாங்க, மசில் கிராம்பிங். இன்கேஸ் நீங்க கால்சியம் இல்லை அப்படின்னா, சஃபிஷியண்டா இல்லை, எஸ்பெஷலி இதோட சேர்த்து சோடியமும் வச்சுக்கோங்களேன், அதுக்கும் இந்த இடத்துல ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் ஏற்படுத்தும் கால்சியம். இப்போ கால்சியம் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மஸ்குலர் கன்ட்ராக்ஷன் என்ன நடக்கும், மசில் கிராம்பிங் ஆகும். மசில் தசைகள்ல என்னது, மசில் சோர்னஸ் வர ஆரம்பிச்சு, வலி வர ஆரம்பிச்சு. அப்ப அது ரெக்கவரி ஆகணும். ஸோ இதை பத்தி நான் தெரிஞ்சுக்குவேன். அப்ப இது ரெக்கவரி ஆனா தான் என்னுடைய ட்ரைனிங் ப்ராசஸ்ல ப்ராப்பர் ரெக்கவரி ஆகணும், எனர்ஜி மெட்டபாலிசம்க்கான டைமிங் கொடுக்கணும்,
அப்படின்றது. அதே மாதிரி என்னுடைய ஃபுட்ல என்னுடைய ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன்ல கால்சியம் எடுத்துக்கணும், இதை பற்றியெல்லாம் நான் தொகுப்பாக தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த ட்ரைனிங் எஃபெக்ட் ஆன சார்கோமர் ஃபங்க்ஷன். நீங்க கொடுக்கக்கூடிய ட்ரைனிங், எந்த ட்ரைனிங் கொடுக்குறீங்களோ, எந்த விதமான ட்ரைனிங். இப்போ எக்ஸாம்ல சார்கோமர்ல ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்தணும் அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் எந்த ட்ரைனிங்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தா வெயிட் ட்ரைனிங்கா தான் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கா தான் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், எஸ்பெஷலி பிளயோமெட்ரிக் ட்ரைனிங், டிஃபரெண்ட் டெப் ஜம்ப்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, டிஃபரெண்ட் பாக்ஸ்ல வச்சு ஜம்ப் பண்றது, இதெல்லாம் பார்த்தோம். டெப் ஜம்ப்ஸ் இதெல்லாம் எல்லாமே என்னது, பிளயோமெட்ரிக். இதெல்லாம் வந்து டைரக்டா மசில்ல இம்பாக்ட், சார்கோமர்ல போய் இம்பாக்ட் கொடுக்கக்கூடியது. எஸ்பெஷலி வெயிட் ட்ரைனிங்ல மஸ்குலர் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் சரி, மஸ்குலர் என்டியூரன்ஸ் எக்ஸசைஸ் இருந்தாலும் சரி, ரெண்டுமே அதை தான் ஆக்டிவேட் பண்ணும். இப்ப சார்கோமர் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, the sarcomer is the functional unit of myofibrils. மயோஃபைபிரிலுடைய ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சார்கோமர் என்ன சொல்றோம், the functional unit of myofibrils in muscle fiber. மசில் ஃபைபர்ல இருக்கக்கூடிய மயோஃபைபிரில் அப்படின்னு சொல்றோம். மசில் ஃபைபரில் தசை நார்ல இருக்கக்கூடிய மயோஃபைபிரில் சொல்லக்கூடியதனுடைய அந்த அதனுடைய ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா சார்கோமர் தான். சார்கோமர்ல பார்த்தோம் அப்படின்னா இன் அடிஷன் தட் பார்த்தோன்னா இட் இஸ் பவுண்டட் பை தி இஜெட் லைன். இதுல வந்து இஜெட் லைன் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இந்த இஜெட் லைன்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கம்போஸ்ட் ஆஃப் டூ மெயின் ஃபிலமெண்ட். நான் சொன்னேன்ல ஏற்கனவே, அதாவது நம்ம எதுக்காக இந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி நடக்குது அப்படின்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி ஆக்டின் அண்ட் மயோசின் ஃபிலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். மேல நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேன் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரினா என்ன அப்படின்ற சொன்னேன் மஸ்குலர் கன்ட்ராக்ஷன்ல. அப்ப இஜெட் லைன் அப்படின்றதுலாம் அப்ப எங்க வந்து இந்த ரெண்டு இருக்கு, இந்த ரெண்டு புரோட்டீன் அப்படி தின் ஃபிலமெண்ட் திக் ஃபிலமெண்ட் சொல்லக்கூடிய ரெண்டு புரோட்டீன் எங்க இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா அது இஜெட் லைன்ல தான் இருக்கு அப்படின்னு நீங்க தெளிவா சொல்லணும் சார். அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஆக்டின் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தின் ஃபிலமெண்ட், மயோசின் ஃபிலமெண்ட் அப்படின்றது திக் ஃபிலமெண்ட். சரியா? அப்ப திக் ஃபிலமெண்ட் எது, தின் ஃபிலமெண்ட் கேட்டாங்கன்னா நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட், ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் சார்கோமர் அப்படின்னு வந்து ஷார்ட்டா வந்து வெரி ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது டீப்பா நீங்க ஆக்சுவலா எக்ஸாம்ல படிக்கணும். இது வந்து நான் லைட்டா சொல்றேன், பட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல படிக்கும்போது நீங்க கொஞ்சம் டீப்பா போகணும் உள்ள. அடுத்து இதனுடைய கீ காம்பனன்ட், அதாவது சார்கோமர்ல இருக்கக்கூடிய கீ காம்பனன்ட் நம்ம இஜெட் லைன் அப்படின்றது சொன்னோம். அதே மாதிரி அடுத்த காம்பனன்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா மெயினா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டார்க் ரீஜியன். இது வந்து ரொம்ப டார்க்கா இருக்கும். அதாவது ரெண்டு ரீஜியன் இருக்கும், ஒன்னு டார்க் ரீஜியன் இருக்கும், இன்னொன்று லைட் ரீஜியன் இருக்கும். இது வந்து டார்க்கா இருக்கும். இந்த ரீஜியன்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டெயின் தி ஓவர்லேப்பிங் ஆக்டின் அண்ட் மயோசின். அப்ப ஏ பாண்ட்ல தான் வந்து மசில் கன்ட்ராக்ஷனுக்கான ஓவர்லேப்பிங், அதாவது ஆக்டின் அண்ட் மயோசின் வந்து ஸ்லைடிங் ஓவர் ஆகுது இல்ல, ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லேப்பிங் ஆகுது பத்தியில ஒரு குதிரை ஏறுதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் ஆக்டின் மயோசின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்டின் மயோசின் மேல போய் என்ன ஆகும் அப்படின்னா ஓவர்லேப்பிங் ஆகும். அப்போ வந்து மசில் சுருங்கும், அப்போ மசில் கன்ட்ராக்ஷன் நடக்கும். தென் அகெயின் ரிலாக்ஸ் பண்ணும், மறுபடியும் சுருங்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் சொல்றோம். அடுத்து ஐ பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இது லைட் ரீஜியன் சொல்லுவாங்க. இதுல வந்து ஒன்லி இது ஆக்டின் ஃபிலமெண்ட் அப்படின்னு மட்டும்தான் இதுல இருக்கும் அப்படின்னு. ஹஜ் ஜோன் அப்படின்றது ஜென்ரல் ரீஜியன். இது வந்து பொதுவான ஒரு மையமான ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க. ஆஃப் ஏ பாண்ட், ஏ பாண்டுக்கு ஒரு மையமான பகுதி, ஏ பாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மையம். ஏ பாண்ட்னு என்ன சொன்னா டார்க் ரீஜன். அதுல பார்த்தா நடுவுல வந்து ஒரு கோடு மாதிரி இருக்கும், அது வந்து ஹஜ் ஜோன் சொல்லுவோம். அது ஒன்லி மயோசின் இங்கே பிரசன்ட் ஆயிருக்கு. அடுத்து எம் லைன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது சென்டர் ஆஃப் சார்கோமர், சார்கோமருடைய மையப்பகுதி. ஸோ இது வந்து ஸ்டெபிலைஸ் தி மயோசின். மயோசினை வந்து நிலைப்படுத்துற வேலையை பார்க்கும். மயோசின்னா நிலைப்படுத்துற வேலையை பார்க்கும். அடுத்து இஜெட் லைன் அப்படின்றது என்ன, பவுண்டரி பிட்வீன் தி சார்கோமர்ஸ் ஆக்டின் அப்படின்றது ஆக்டின் மயோசின். இங்கே நம்ம இஜெட் லைனை பத்தி படிச்சிருக்கோம். கம்பைன்டு ரெண்டு ஃபிலமெண்ட் கம்பைன் தான் இங்கதான் இருக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். சரியா? ரைட். ஸோ இது மெயின் காம்பனன்ட் அப்படின்னு நீங்க வச்சுக்கணும். பிஜிடிஆர்பி உடற்கல்வி இயக்குனர் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கக்கூடியவங்க உங்களுக்கான வகுப்புகள் நீங்க ஜாயின் பண்ணணும். ஆப்ல தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஆப்ல வந்து 24x7 ஹவர்ஸ் உங்களுடைய 24 மணி நேரம் நீங்க ஆப்ல போய் கிளாஸஸ் கவனிக்கலாம். எல்லா டாபிக் வைஸா உங்களுக்கு இருக்கும். டாபிக் வைஸா யூனிட் டெஸ்ட் இருக்கும், டாபிக் வைஸா மாடல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது நேரடியா நீங்க போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஆப்ல போய் நீங்க இதுல வந்து என்ன மாதிரியான கிளாஸ் கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிஜிடிஆர்பியினுடைய இந்த கிரேட் 1 கான்டென்ட்ல வந்து ஆப் வழியா வரக்கூடியவங்களுக்கு ரெண்டு விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா பிசிக்கல் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய 10 யூனிட்டினுடைய டாபிக் வைஸான யூனிட்ஸ் உள்ள நீங்க வீடியோ கான்டென்ட்டா பார்ப்பீங்க. இ கான்டென்ட் அங்கே இருக்கு, அதனுடைய டெஸ்ட் பேப்பர்ஸும் உள்ள இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் மெத்தடாலஜில புதுசா இப்ப சொல்லியிருக்கப்பட்ட சிலபஸ் பத்தியில அதனுடைய 10 யூனிட்டும் அதுக்குள்ள வந்து வீடியோ கான்டென்ட் இ கான்டென்ட் இருக்கும். அதே மாதிரி வீடியோ கான்டென்ட் இருக்கும், நீங்க அதையும் உள்ள பார்த்துக்கலாம். அதுக்கான டெஸ்ட் பேப்பர்ஸையும் நீங்க பார்க்கலாம். ஸோ இது ஒரு பகுதி. அதுக்கு ஒரு ரிலவெண்டா ஒரு கொஸ்டின் பேப்பர் போயிட்டு இருக்கும், எழுதிட்டு இருக்கும்.
இன்கேஸ் நான் ஏதாவது சென்டர்ல படிக்கிறேன், நான் வந்து டெஸ்ட் பேப்பர் மட்டும் போட்டு பார்க்குறேன், என்னுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு நினைச்சேன். கிட்டத்தட்ட 5000 இருந்து 6000 கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அட்டன் பண்ணி முடியும். அது வந்து டெஸ்ட் ஆப்னு ஒன்று. அந்த டெஸ்ட் ஆப்ல வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மினிமம் 500 கொஸ்டின்ஸ் அப்லோட் ஆயிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 யூனிட்டுக்கு நம்ம முழுமையா அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் எழுதுற மாதிரி தான் நீங்க எழுதுவீங்க. எதுவுமே வந்து பிடிஎஃப் கான்டென்ட்ல இருக்காது. ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி தான் நீங்க எழுதுவீங்க. அப்ப நீங்க ஒவ்வொரு யூனிட்லயும் உங்களுக்கு எப்படி ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றத மினிமம் ஈச் யூனிட் 500 கொஸ்டின்ஸ். ஸோ 5 யூனிட்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் 500 கொஸ்டின்ஸ் அப்லோட் ஆயிருச்சு. நீங்க டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணி அப்படின்னா அதுல நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணி டெஸ்ட் பேஜ் மட்டும் எழுதி பார்த்துக்கலாம். நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய ப்ராசஸ் தொடங்குற மட்டும் தான். ஆப் வந்துருச்சு அப்படின்னா நீங்க வீட்ல இருந்தே பண்ணிக்கலாம். எந்த விதமான ஆன்லைன் கிளாஸஸோ இதை நீங்க அட்டன் பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து இப்ப சமீபத்தில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து வேற சென்டர்ல படிக்கிறியா, நான் எஜுகேஷன் மெத்தடாலஜி மட்டும் படிக்கிறியா அப்படின்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி அதனுடைய டெஸ்ட் இருக்கக்கூடிய ஆப் கான்டென்ட் வந்து நீங்க வந்து தனியா இருக்கு. அதுல மட்டும் நீங்க பிசிக்கல் எஜுகேஷன் நான் வேற ஒரு சென்டர்ல படிச்சிருக்கேன் சார், அதனால வந்து நான் இந்த சென்டர்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் எஜுகேஷன் சைக்காலஜி, நீங்க எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜாயின் பண்ணி. அது மட்டும் இல்லாம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ற வர சண்டே நாங்க தொடங்குறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உங்களுடைய எக்ஸாமினேஷன்ல நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்தல கம்பல்சரி இதை எழுதி நீங்க இதை பாஸ் பண்ணாதான் செகண்ட் பேப்பர்ல நீங்க தேர்ட் பேப்பரை பொறுத்து செகண்ட் பேப்பரை பொறுத்தளவு அதாவது பார்ட் பின்னு சொல்லுவாங்க. நம்ம சப்ஜெக்ட்ல எழுதக்கூடிய 110 கொஸ்டினும் பிளஸ் 30 கொஸ்டின் வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி, 10 கொஸ்டின்ஸ் வந்து ஜிகே. இந்த 150 கொஸ்டின்ல நீங்க 150 அடிச்சிருந்தா கூட தமிழ் எலிஜிபிலிட்டி குவாலிஃபை பண்ணல அப்படின்னா நீங்க எக்ஸாமுக்கு உங்களுக்கு பேப்பர் வேலிட் ஆகாது, அது இன்வேலிட் அப்படின்னு ஏற்கனவே நான் என்னுடைய பதிவுல பதிவு பண்ணியிருக்கேன். அப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது கம்பல்சரியா மொத்தம் 30 கொஸ்டின் தான் கொடுக்க போறாங்க. 30 நிமிடங்கள் இது நடக்கும். இது பார்ட் ஏல அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதான் நீங்க பார்ட் ஏல இருக்கும். அப்ப பார்ட் பி தான் உங்க சப்ஜெக்ட் இருக்கும். இப்ப பார்ட் ஏல இருக்கக்கூடிய 30 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டினுக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. லாஸ்ட் 10 கொஸ்டின்ஸ்க்கு என்ன அப்படின்னா ஒரு மார்க் கொடுப்பாங்க. அப்ப நீங்க 30 கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டினுக்கு 2 மார்க்னா 40 பிளஸ் லாஸ்ட் 10 கொஸ்டின் 10 மார்க், அப்ப 50 மார்க். 50 மார்க்ல 40% எடுக்கணும். கம்பல்சரியா நீங்க 20 மார்க் அதுல 50க்கு 20 மார்க் எடுத்துக்கணும். அப்பதான் 100க்கு என்னது 40 மார்க். அப்ப 50க்கு 50 மதிப்பெண்ணுக்கு நான் சொல்றேன், கொஸ்டின் நான் சொல்லல, 50 மார்க்குக்கு. ஏன்னா 30 கொஸ்டின் 50 மார்க் கன்வர்ஷன் போகும். அப்ப 50 மார்க்கு நீங்க 20 மார்க் எடுத்தா மட்டும்தான் நீங்க பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணா தான் நீங்க அடுத்த பேப்பர் வேலிட். அப்ப இதை கொஞ்சம் கவனமா படிக்கும். ஏன்னா நம்ம சப்ஜெக்ட்ல நல்லா படிச்சுட்டு இருக்கோம், ஆனா பட் எலிஜிபிலிட்டியில போட்ட விட்டுரும். இப்போ எலிஜிபிலிட்டி கிளாஸை பொறுத்தளவு நாங்கள் வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல நாங்கள் கொண்டு வரோம். ஏற்கனவே எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. டிஆர்பியினுடைய டிஎன்பிசியினுடைய எக்ஸாமினேஷன்ல எங்களுடைய மாணவர்கள் 57, 60, 65 எடுத்திருக்காங்க. அவங்களுக்கான ஒரு ஒரு சின்ன கோர்ஸ் கண்டென்ட்ல தான் அவங்க நடத்தணும். பட் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. அதே அந்த கான்செப்ட் வியூவில் நாங்கள் போகிறோம். ஸோ வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் ஜாயின் பண்ணா தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்க டைரக்டா ஆப்ல பார்த்துக்கலாம். வகுப்புக்கு வர ஆன்லைன்ல வரணும் தேவை கிடையாது. ஆப்ல பார்த்துட்டு அதுக்கான டெஸ்ட் பேப்பர்ஸ் நீங்க அங்கேயே எழுதிக்கலாம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் நீங்க இங்க பார்த்துக்கலாம். ஆனா இந்த கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க 10ஆம் வகுப்பு புத்தகம் 9th புத்தகம் நீங்க கையில வாங்கி வச்சுக்கணும். ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல டாப் 2 பார்ட்டும் உங்களுக்கு புத்தகத்தை உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தட்ல எளிமையான மெத்தட்ல கல்வியில கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு கால அனுபவம் இருக்கக்கூடிய ஆசிரியர்களால தான் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நாங்கள் எடுக்க போறோம். அதனால சண்டே மட்டும் தான் சிலபஸ் கவர் ஆகலை அப்படின்னா அதே மாதிரி சாட்டர்டே ஈவினிங் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். சண்டே வந்து 10 to 1 அப்படின்றதான் உங்களுக்கு டைம். இது வந்து ஆன்லைன்ல அன்னைக்கு ஆன பிறகு ஆப்புக்கு உள்ள வந்துடும். நீங்க ஆப்ல டெஸ்ட் பேஜ் வேண்டவங்க நீங்க பிசிக்கல் எஜுகேஷன் டெஸ்ட் பேஜ் வேண்டவங்களாம் சரி, சைக்காலஜியினுடைய டெஸ்ட் பேஜ் வேண்டவங்கனாலும் நீங்க இந்த கீழே உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஸோ 8903596390 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 9659662412 என்ற எண்ணுக்கோ நீங்க தொடர்பு கொள்கின்ற பொழுது இந்த வகுப்புல ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது தொடர்புடைய உங்களுடைய என்கொயரிஸ் நீங்க கேட்கலாம். அடுத்து பார்த்தோன்னா இந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அப்படின்றது மிக முக்கியமான தியரி சொன்னேன். நான் 5 பேஸ்ல சொல்றேன். அது எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல நீங்க 5 பேஸை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். நான் இந்த இடத்துல ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும் மிக முக்கியமான எக்ஸாமினேஷன் பாயிண்ட் நான் இண்டிகேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பேஸ் ரெஸ்ட் அப்படின்னு சொல்றதுல ஒரு பேஸ் இருக்குது. அந்த பேஸ் நான் இங்க சொல்லல. அடுத்த கன்ட்ராக்ஷன் பேஸ்க்கு வரக்கூடிய ஒரு நிலையை பத்தி தான் நான் பேசுறேன். ஒண்ணு வந்து நியூரல் ஸ்டிமுலேஷன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து மஸ்குலர் கன்ட்ராக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கான ஸ்டிமுலஸ் எங்க வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின்ல இருந்தா வரணும். எதன் மூலமா? மோட்டார் நர்வ்ஸ். நான் இப்போ ஒரு மூவ்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா சென்சரி நர்வ்ஸ் இந்த மூவ்மெண்ட்டை குதிக்க போறேன் அப்படின்னு போகுது அப்படின்னா மூளைக்கு சென்சரி நர்வ் மூலமாக போகும். அங்க இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா மோட்டார் நர்வ்ஸ் வந்து அதனுடைய பதில் எடுத்துட்டு வந்து அதன் மூலமாக அந்த ஆக்ஷன் நடக்கும் அப்படின்றது. அப்ப இந்த இடத்துல மெயினா அந்த மோட்டார் நியூரான் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நியூரோ சங்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, சினாப்டிக் கேப்னு சொல்லக்கூடியது இருக்குல்ல,
அங்க வந்து இருக்கக்கூடிய அங்க வந்து ஒரு அசிட்டைல் கோலைன் அப்படின்றது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆக்சுவலா இருக்கும் நீரானல. ஆனா இந்த மஸ்குலர் கான்ட்ராக்ஷனுக்கு இந்த அசிட்டைல் கோலைன் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த அசிட்டைல் கோலைன்ல இருந்து தான் என்ன பண்ணும் அப்படின்னா கால்சியம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இது முக்கியமான ஒரு அது கால்சியம் ரிலீஸ் ஆயான்றது எங்க இருந்து வரும் அப்படின்னு பார்த்தோன்னா த ஆக்ஷன் பொட்டன்சியல் டிராவல் த்ரூ தி டியூப்ஸ் ஸ்டிமுலேட் தி சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதாவது வந்து சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல இருந்து தான் இந்த அசிட்டைல் கோலைன் வந்து ரிலீஸ் ஆகும். அப்ப சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்றது நீங்க இதை எங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னா செல்லுடைய ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்றது நீங்க படிச்சிருப்பீங்க. இதுல வந்து கால்சியம் 2+ அயான் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிலீஸ் ஆகும். இந்த ரிலீஸ் வந்ததுக்கு பின்னாடி தான் இந்த ட்ரோபோனின் அண்ட் ட்ரோபோமைசின் வந்து அதனுடைய இந்த இடத்துல பாருங்க கிராஸ் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. அதாவது மயோசின் கெட்டு எனர்ஜைஸ் ஏடிபி. அப்போ எனர்ஜைஸ் அப்படின்ற ஒரு பேஸ் இருக்குது. அதுல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்டிங் சைட் ஓப்பன் ஆகி ரெண்டு ஆக்டின் அண்ட் மயோசின் சொல்லக்கூடிய ரெண்டு ஃபிலமெண்ட்டும் வந்து அது ஜாயிண்ட் ஆகும். இதை பத்தி நான் டீப்பா சொல்லலை. பட் ஆல்ரெடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இதுல வந்து 5 பேசஸும் ஷார்ட். நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோனால உங்களுக்கு இதை பத்தி லைட்டா சொல்லியிருக்கேன். பட் இதை பத்தி முக்கியமான எக்ஸாமினேஷன் பாயிண்ட் மட்டும் தான் நம்ம படிச்சவே போதும். கம்ப்ளீட் தியரிஸ் நம்மளுக்கு தேவையில்லை. கடைசி வந்து ரிலாக்ஸேஷன் பேஸ்ல மீண்டும் வந்து சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் க்ளோஸ் ஆயிரும். கால்சியம் வந்து செசேஷன் ஆயிரும். கால்சியம் செசேஷன் ஆனே சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எண்ட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆக்டின் மயோசின் ஜாயின் பண்ணியிருக்க அது ரெண்டு தனித்தனியா போகும். ஸோ செப்பரேட் ஆயிரும். அப்புறம் மறுபடியும் ஏடிபி ரீசிந்தசிஸ் ஆகும். ஏடிபி ரீசிந்தசிஸ் ஆகக்கூடியதான் ரிலாக்ஸேஷன் பேஸ் நடக்கும். அப்புறம் ரீசிந்தசிஸ் ஆன பிறகு மஸ்குலர் கான்ட்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரிக்கே ஆல்டர்னேட்டிவா நடக்கும். இதை தான் வந்து ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அடிப்படையில் நீங்க தேர்வுக்கு சிறப்பாக தயார் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து மாணவர்கள் நீங்க தயார் எடுத்துங்க. இதை மாதிரிக்கே ஒரு எக்ஸாம் டேட் வந்துருச்சு. 12ஆம் தேதி நமக்கு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நம்மளுக்கு கால்பார்ப்பனை எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றது 2003 இருந்து நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் வந்து 106 போஸ்ட் அப்படின்றது ஒரு ஹையஸ்ட் போஸ்ட். ஸோ சரியாக அதாவது நானா ஏதோ ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு குறிப்பிட்ட மையத்துல நீங்க ஜாயின் பண்ணி அந்த மையம் வந்து அவங்க பிசிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டட் இருக்கவங்க கிளாஸ் எடுக்கிறாங்களான்னு பாருங்க. நான் இப்ப சில வீடியோக்கெல்லாம் ஒரு சில இதுல யூடியூப்ல போடுறாங்க சில பிசிக்கல் எஜுகேஷன் தொடர்பா. அந்த வீடியோ பார்க்கும் போதே எனக்கே வந்து ஆக்சுவலா அது பிசிக்கல் எஜுகேஷன் பெட்டர்னிட்டிஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய கான்செப்டுக்கும் எக்ஸாமுக்கும் எந்த தொடர்பு இல்லாத மாதிரி ஒரு பதிவை நான் பார்த்தேன். சமீபத்தில் ஒரு யூடியூப்ல பார்த்தேன். அது என்ன யூடியூப் என்ன டாபிக் நான் சொல்லலை. பட் சில மாணவர்கள் என்ன பண்ணாங்க இதுதான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அதை போய் பார்ப்பாங்க. ஏன்னா சில அகாடமி வந்து நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அந்த அகாடமியில முதல்ல பிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட்ல உள்ளவங்க எடுக்கிறாங்களான்னு ஃபர்ஸ்ட் கேட்கணும். அதுக்கடுத்து அந்த பிசிக்கல் எஜுகேஷன்ல குவாலிஃபைட்ஸ் எடுக்கிறாங்களான்னு கேட்கணும். அவங்க இந்த எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணியிருக்காங்களா முதல்ல அப்படின்னு கேட்கணும். ஸோ அவங்க பாஸ் பண்ணாம நீங்க அந்த சென்டர்ல போய் பண்றீங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஆனா தேர்வுல கிடைக்கக்கூடிய வெற்றி வந்து நமக்கு முழுமையா கிடைக்குமா அப்படின்னா அது குறைவு தான். ஏன்னா நீங்க எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு பிரத்யோகமாக உடற்கல்விக்கு எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து கம்பைண்டா எடுக்கக்கூடியவங்க அப்படின்றவங்க எல்லா சப்ஜெக்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு ஏதாவது 2 ரிசோர்ஸ் கூட கிளாஸ் எடுப்பாங்க. ஆனா இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ஏன்னா எண்ணிக்கை குறைவா இருக்கும். பட் இதுக்குன்னு பிரத்யோகமாக இருக்கக்கூடிய நிறைய மையங்கள் இருக்குது உடற்கல்வியை பொறுத்தளவு. அந்த மையங்களை நீங்க சேர்ந்து படிக்கின்ற பொழுது இந்த வருகின்ற எக்ஸாமினேஷனை உங்களால் குவாலிஃபை பண்ண முடியும் என்று கூறி மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ள நன்றி. பணம்.